வெவ்வேறு கலாச்சாரங்களின்படி உலகம் எப்போது அழியும்? கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என மக்கள் நம்பி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு இது உண்மையும் கூட. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் அல்லது சில வருடங்கள் சில விஷயங்கள் செதஞ்சு போய் பிரபஞ்சம் ஒரு புதிய நாகரிகம், ஒரு புதிய இனம் பிறக்கக்கூடும். எனவே அடுத்த சில ஆண்டுகளில் உலகம் அழிந்துவிடும் என்று நீங்கள் பயந்தால் அல்லது இந்த கோட்பாடுகளை பற்றி படிக்க விரும்பினால், உலகம் அழியும் என்ற வெவ்வேறு கலாச்சாரங்கள் நினைக்கும் சில வழிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, இந்து மதம். உலகின் பழமையான மதங்களில் ஒன்றான இந்து மதம் உலகம் எப்படி அழியும் என்பது குறித்து பல்வேறு கோட்பாடுகளை கொண்டிருக்கு. ஆனா மக்களிடையே அதிகமா பகிரப்படுவது பிரளயா, கல்கி அவதாரத்தின் தோற்றம்தான். மகாவிஷ்ணு தனது கல்கி அவதாரத்துல வெள்ளை குதிரையின் தனது சக்கரத்துடன் பூமிக்கு வந்து அனைத்து தீய சக்திகளை அழிக்கும் போது பிரளயா என குறிப்பிடப்படும் உலகின் முடிவு ஏற்படுமா? இந்த அழிவின் காலகட்டம் பிரம்மதேவன் விழித்தெழுந்து படையெடுப்பின் புதிய சுழற்சியை தொடங்கும் போது மறுபிறப்பு ஏற்படுகிறதாம். நம்பர் 2, இஸ்லாம். இஸ்லாம் அழிவு நாளை கயமாத் அல்லது தீர்ப்பு நாள் என்று விவரிக்கிறாங்க. பெயர் குறிப்பிடுவது போலவே நியாய தீர்ப்பு நாள்ல இறைவன் மனிதர்களை அனைத்து செயல்களும் மற்றும் நல்லது கெட்டது ஆகியவற்றை பார்த்து அவர்களின் செயலுக்கு ஒத்த தீர்ப்பை வழங்குவாராம். இந்த நிகழ்வுக்கு வழிவகுக்கும் அறிகுறிகள் பரவலான ஊழல், இயற்கை பேரழிவுகள் மற்றும் குழப்பம், ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் தச்சால் என்ற உருவத்தின் வருகை ஆகியவை அடங்குமாம். நம்பர் 3, கிறிஸ்துவம். பல கிறிஸ்துவர்கள் மற்றும் பல்வேறு நம்பிக்கைகளின்படி இறுதி காலம் என்பது இன்னல்கள் மற்றும் தெய்வீக தலையீட்டின் காலமாகவே இருக்கும். தீமை கைவிட்டு வெளியேறி மக்கள் சரியான வழி மற்றும் தவறான வழியை அறியவில்லை என்று கூறப்படுகிறது. இறுதி தீர்ப்பின் நாட்களில் நீதிமான்கள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்களாம். அதே நேரத்தில் அநீதியாளர்கள் நித்திய சாபத்தை எதிர்கொள்வார்களாம். நம்பர் 4, ஜோரஸ்ட்ரியனிசம். ஜோரஸ்ட்ரியனிசத்தின்படி அழிவு நாள் நெருங்கும் போது நன்மை மற்றும் தீய சக்திகளுக்கு இடையே ஒரு பிரபஞ்ச போர் ஏற்படும். இந்த நம்பிக்கையின் அமைப்பில் ரெஷோகரட்டி என்று அழைக்கப்படும் உலகின் முடிவு நன்மை மற்றும் ஒளியின் கடவுளின் இருளின் சக்தியை வெல்வாராம். இந்த வெற்றி இறந்தவர்களை உயிர்த்தெழுக்குமாம், உலகத்தை சுத்திகரிக்குமாம், இறப்பை புதுப்பிக்கப்படுவதற்கு வழிவகுக்குமாம். நம்பர் 5, ஆஸ்டெக். உருவாக்கம் மற்றும் அழிவின் சுழற்சியின் காட்சிகளை நம்பினார்கள். அவர்களின் நம்பிக்கை பல காலங்கள் சூரியனை மையமாவே கொண்டிருந்துச்சு. வெள்ளம், தீ அல்லது பூகம்பங்கள் போன்ற பேரழிவு நிகழ்வுகளை முடிவடைகின்றன. புராணங்களின்படி 5வது சூரியன் பூகம்பங்கள் மற்றும் நித்திய இருளுடன் முடிவடையுமாம். அங்கு மக்கள் பைத்தியம் பிடிக்க தொடங்கி இறுதியில் உலகம் முடிவுக்கு வழிவகுக்குமாம். நம்பர் 6, புத்திசம். புத்திஸ்ட சன்சார் என்று இந்துக்கள் அழைக்கப்படுகின்றன. பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சி மற்ற கலாச்சாரங்களைப் போலவே இருக்குது. சில புத்த போதனைகள் உலகத்தின் முடிவு இறுதியில் ஒழுக்கத்தின் வீழ்ச்சி மற்றும் சமூகத்தின் சீரழிவுடன் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றன. அப்போதுதான் ஒரு புதிய சகாப்தம் உருவாகுமாம். மேலும் உலகம் ஒரு புதிய புத்திரை பெறுமாம். உலகின் முடிவு பற்றி அச்சமா? மனிதர்களாகிய நாம் எப்போதும் மரணத்துக்கு பயப்படுறோம், பிசாசுகளை எதிர்கொள்ள பயப்படுறோம். உலக முடிவை பற்றி பயம், நம்ம வாழ்க்கையை இழப்பதை பற்றி பயம், இப்படி நம் வாழ்க்கையில இழந்த பிறகு என்ன நடக்குங்கிற பயம், இப்படி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுறோம். அதுக்காக பூஜைகள், தவம் அப்படி நிறைய விஷயம் பண்றோம். ஆனா பிற்கால வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதை விட நாம் வாழும்போது நமது செயல்கள் மற்றும் நம் ஒழுக்கத்தை சரியாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.